ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நம்முடைய ஐயா கிருபைநாதன் பிசப் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய போதகர் சந்திர பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், தொடர்ந்து நம்முடைய அனுமந்தராயப்பா பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடத்துல கூடியிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரியப்படுத்துகிறேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, அசைவாடுகிற தெய்வமே, அசைவாடுகிற தெய்வம் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி கடந்து வருவீராக ராஜா. தகப்பனே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் அப்பா நீர் உறவாடுகிற தேவன் ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் அப்பா, நீர் விசாரிக்கிற தேவன், நீர் எங்களை கனப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஆம் சாமி, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை கர்த்தாவே நீர் பரத்திலிருந்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல கூடி இருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் மாத்திரம் அல்ல, எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பும்படியாக தகப்பனே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் சாமி. அடியவளை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராகப்பா, நீர் வெளிப்படுவீராக ராஜா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வருவதாக தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தகப்பனே, ஓ தகப்பனே, உம்முடைய செகீனா மகிமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபா ஷபா ரிகபா ஷபதுரகர பரகமா ரபாகபதுரபா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்முடைய விசேஷித்த மகிமையின் பிரசன்னம் ஊற்றப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. ரிகபா ஷபதுரபா ரபாகமா ரிகபதுரகர பரகபதுரபா. ஓ, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுகின்றன தகப்பனே. இந்த இடத்துல உம்முடைய அபிஷேகம் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளுடைய நுகங்களை முறிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ரிபாகபா ஷபதுரா கரபதுரா கரபர ஷபரபா ரிகபா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கடந்து வருவதாக அடியவளை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக முதலாவது என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்துகிறேன். அதை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் தேவன் உங்கள் மத்தியில் என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களாகிய நாம் முதலாவது எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தூக்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமாம், முதலாவது தேவன் பெண்களிடத்துல அந்த ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. தேவன் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் அவர் ஒரு சிலரை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாளில் உங்கள் மத்தியில் அறிவிக்கும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். நான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களுடைய வாழ்க்கையோட அந்த தேவன் நடத்தி வந்த விதமான ஒரு சாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் செட்டில்டு இன் தமிழ்நாடு. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிருந்தோம். 2 குழந்தைங்க எங்களுக்கு. ஐயாவுக்கு கர்த்தர் கிருபையில் ஒரு நல்ல வேலை இருந்தது, சொந்த வீடு, காரு,
நான் வந்து ஒரு டாக்டராக மெடிக்கல் ப்ராக்டிஸ்னராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கர்த்தர் கிருபையில் நாங்கள் நல்லா செட்டில் ஆகிருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்னோட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இப்போ அந்த ஆண்டவர் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே நாங்கள் அந்த இடத்துலையும் கர்த்தர் எங்களை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தார். ஆஸ்கிலா பிஸ்கிலாவை போல் ஊழியக்காரர்களை தாங்குவதும் ஊழியங்களை தாங்குவதும், ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆல் நைட் ப்ரேயர், அந்த மாதிரி அநேக காரியங்களுக்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார். சடனாக ஒரு நாளில் இந்த ஜீசஸ் கால்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் அப்படின்னு பெரிய ஹெட்லைன் வரும். அது மாதிரி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. இப்போ இந்த தரிசனத்தை கொடுத்தோன்னே எனக்குள்ள பெரிய ஒரு தடுமாற்றம். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே இந்த பெங்களூரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பெங்களூர் போய் என்ன பண்ண போகிறேன்? நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிருக்கிறோம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களை எதுக்காகப்பா பெங்களூர் போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் மறுபடியுமாக அந்த வார்த்தையை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கர்த்தருக்கு சித்தமாகி ஒருவேளை நாங்கள் கண்டிப்பாக பெங்களூர் கொண்டு போகணும் அப்படின்னா, ஒருவேளை எங்களுடைய சுயத்தின் நிமித்தமாக நாங்கள் அந்த முயற்சி என்ன பண்ணிடக்கூடாதுங்க, எடுத்துடக்கூடாது. நீங்கள் அதை இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிற தேவன், நீர் எங்களோடு கூட உறவாடுகிற தேவன். அதனால் இந்த பைபிளில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வார்த்தையை எனக்கு நீங்கள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தம்பியோட 2வது பொண்ணு பர்த்டே. இந்த பர்த்டே முடிஞ்சோடனே மத்தியானம் ஒரு 2 மணிக்கு எங்கள் அம்மாவோட வீட்டில் வெளியில் ஒரு சின்ன சோஃபாவில் நான் படுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். இந்த 2 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டேன். அந்த டீப் ஸ்லீப்பில் கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா, வானத்திலிருந்து ஒரு ஓஸ் இறங்கி வந்துட்டுருக்கு. இந்த எல்லோரும் நம்ம வீட்டில் ஓஸ் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட கீழ் பகுதியை பார்க்குறேன், தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பள்ளத்தில் மேலேருந்து அந்த ஓஸ் விழுந்துக்கிட்டு இருக்கு, தண்ணி நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதோட மேல் பகுதியை நான் உத்து பார்க்குறேன், என்னால் என்ன பண்ண முடியலங்க, அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதோட மேல் பாகம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியுமா நான் அந்த கீழ் பாகத்தை என்ன பண்ணுறேன், உத்து பார்க்குறேன், அந்த தண்ணி என்ன பண்ணுதுங்க, கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் சடனாக கீழே விழுந்த மாதிரி ஒரு ஃபீல், என்னை யாரோ ஒருத்தவங்க அப்படி தள்ளுன மாதிரி ஒரு ஃபீல். அந்த சோஃபாலேருந்து நான் என்ன பண்ணிட்டேங்க, சடனாக எழுந்துட்டேன். நான் விழுந்துட்டனோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் எழுந்துட்டேன். நான் எழுந்த உடனே எனக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன தரிசனம், நம்ம கண்ணை மூடினது எவ்வளோ நேரம் தான், ரொம்ப அந்த 2 மேக்ஸிமம் சொல்லணும்னு சொன்னால் 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எப்படி தூங்கணும், இந்த தரிசனம் எதை நமக்கு வெளிப்படுத்துதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே எழுந்து உட்கார்ந்த உடனே ஒரு நடுக்கம். அப்போ அந்த நடுக்கத்தின் மத்தியில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த தரிசனத்தை நீங்கள் எனக்கு பைபிளில் எடுத்துத்தாங்க, இந்த தரிசனத்தை குறித்து கர்த்தர் எனக்கு திட்டமும் தெளிவுமாக நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நான் அந்த நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அன்னைக்கு சாயந்தரமே பார்த்தீங்க அப்படின்னா ஏசாயா 55ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் படிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. பாருங்க 10ஆம் வசனத்தில் மறுபடியும் படிக்கிறேன். மாறியும் உறைந்த மலையும் எங்கிருந்து இறங்குதுங்களாம், வானத்திலிருந்து இறங்கி. அப்படி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணும்போது அப்படியே 11ஆவது வசனத்தில் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அவருடைய விருப்பத்தை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
12வது வசனத்தில் பாருங்க, நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அந்த இடத்துல பாருங்க, சமாதானமா நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லல ஆண்டவர், சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்களை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வர்றது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்ப சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள்ங்கிற அந்த வார்த்தையை எங்களுக்கு உறுதிப்படுத்தின அந்த நாட்களிலிருந்து ரொம்ப அதிசீக்கிரமா ஒரு மாசத்துக்குள்ள அப்படின்னு சொல்லலாம், அதுக்குள்ள நாங்கள் பெங்களூர் கடந்து வர வேண்டிய எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா வழிவாசல்களையும் கர்த்தர் திறந்து கொடுத்தார். பெங்களூர் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக கொண்டு வந்தார். நாங்கள் ஆரம்பத்தில் இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுச்சு. நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையில் நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராமூர்த்தி நகரில் இருந்தோம். அப்போ நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க. நான் என்ன நினச்சேன், பரவாயில்ல, நம்ம பயந்து வந்த காரியம் இங்கே இல்லை, எல்லாரும் தமிழில் பேசுகிறாங்கங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவருடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு கரெக்டாக ஒரு 3 மாதம் தாங்க. இந்த 3வது மாதம் ராமூர்த்தி நகர்லேருந்து எரப்பநல்லிங்கிற ஒரு பகுதிக்கு தூக்கிட்டு வந்து விட்டார். இந்த எரப்பநல்லி பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்களுக்கு எங்களோட சொந்த வீடை எப்படி கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி ஒரு வீட்டை இந்த எரப்பநல்லிங்கிற பகுதியில் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாரு. அந்த பகுதிக்கு கொண்டு வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளைண்டுங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்களில் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே தமிழ்காரங்க இல்லைங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது, தமிழ் புரியாது. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து விட்டார். அப்போ ஆனால் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எஜுகேட்டடாக இல்லை. நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு மரியாதை கலந்த ஒரு அன்பு தேவனுடைய கிருபையினால் நம்மளை அவங்க ரொம்பமா நேசிப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டிலேருந்து ஜன்னல் மட்டும்தான் திறந்து வச்சுருப்பேன். நான் எட்டி பார்க்குறத எப்போ பார்ப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எட்டி பார்த்த உடனே என்ன கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, ஊட்ட ஆயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஊட்ட ஆயிட்டா அப்படின்னு கேட்குறது எனக்கு எப்படி இருக்குங்க, பெரிய ஒரு பாரமாக தெரியும். இவங்க என்ன கேட்குறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மறுபடியும் என்ன அப்படின்னு தலையாட்டுவேன். சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கையில் ஆக்ஷன் பண்ணுவாங்க, சாப்பிட்டாச்சா அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக தலையாட்டிட்டு அடுத்து இவங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ, நமக்கு புரியாதோ, ஒருவேளை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு சடனாக என்ன பண்ணிடுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் நடந்த உண்மையை சொல்கிறேன், அந்த விண்டோவை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துக்குவேன். ஏசப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அவங்க என்ன கேட்குறாங்கன்னு புரியல. இப்படியே ஒரு 2-3 மாதங்கள் கடந்து போயினேன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நல்ல ஜுரம் எனக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு டாக்டர் இல்லைங்களா, பயங்கரமான ஜுரம். சுற்றி தேடுறோம், ஒரு மெடிக்கல் இல்லை, ஒரு கிளினிக் இல்லை அந்த ரூரலில் வில்லேஜில். சுற்றி கேட்டு பார்த்தா 7 வில்லேஜஸில் ஒரு மெடிக்கல் கிளினிக் எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு மளிகை கடையில் போய் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புகிறேன். இவர் போய் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் 500 டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறாரு. டேப்லெட்டோட விலை 5 ரூபா அப்படிங்கிறாரு. ஆக்ஷன் 500 மெடிக்கல் ரீதியாக நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் அந்த டேப்லெட்டவே 5 ரூபா கொடுத்து வாங்கி போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டேன் பாருங்க. அன்றைக்கி நைட்டு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஒரு ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ பேருக்கு ஃப்ரீ மெடிசன் கொடுத்துருக்குறோம், எத்தனையோ பேருக்கு முடியாத சூழ்நிலையில் காப்பாற்றி விட்ருக்கோம். இன்றைக்கி எனக்கு ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னை யாரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை, கேர் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் அழுது ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது இந்த சூழ்நிலையில், என்ன யாருக்கிட்ட போய் நான் ஷேர் பண்ணிக்க முடியும், நான் எங்கே போக முடியும் அப்படிங்கும்போது அந்த இரவின் வேளையில் ஆண்டவர் பேசினார், நான் இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு உன்னை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த ஜனங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மருத்துவ சேவையை நீ தொடங்கு. இந்த ஜனங்களுக்கு தான் உன்னோட சேவை, இதன் மூலமாய் நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். காலையில் எந்திரிச்சு போகிறேங்க, ஏபிசிடி தெரியாத குழந்த மாதிரி தான் அந்த ஹவுஸ் ஓனர் அப்பாட்ட போய் என்ன கேட்குறேன், நான் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன்.
அவருக்கு என்ன புரிஞ்சிச்சோ புரியலையோ தெரியல, கிளினிக் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் உடனே என்ன சொன்னார், நான் என்னோடய ரூம் ஒன்று ஓப்பன் பண்ணி தரேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கடவுளோட பெரிதான கிருபையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் செட்டப் பண்ணி அதே இடத்துலையே ஒரு கிளினிக்கையும் போட்டு கர்த்தரோட கிருபையில் அந்த நாளில் ஆண்டவர் இந்த எரப்பநெல்லி பகுதியில் ஒரு மெடிக்கல் கிளினிக்கை உருவாக்கி உட்கார வச்சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய உண்மை சம்பவம், உண்மை சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரில் இருக்கும்போது பெங்களூர் அப்படிங்கும்போது என்ன நினைப்போன்னு கேட்டிங்கன்னா பெரிய மெட்ரோ சிட்டி, பெரிய மெட்ரோ சிட்டி. அங்கே எப்படி இருக்குங்க, எல்லாரும் பணக்காரங்க தான், வசதியானவங்க தான், அவங்க எல்லாரும் ஹை லெவல் பீப்புள் தான், இப்படி தான் எங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 வில்லேஜஸில் எந்த ஒரு மெடிக்கல் கிளினிக்கும் இல்லாமல், ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவதிக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு சுகர் லெவல் ரொம்ப லோ ஆயிருக்கு, அவங்களுக்கு தெரியல. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜில் போய் மறிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாய் ஜனங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் அந்த 7 வில்லேஜஸ்லேயும் ஒரு ஃப்ரீ கேம்ப் நடத்தக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருந்தார். அந்த மெடிக்கல் கிளினிக் பாருங்கள், ஒரு ரூமில் உருவாக்கப்பட்டது. அடுத்து 1 மாதத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் பெருசாக கட்டித்தரோம், நாங்கள் பெருசாக கட்டித்தரோம் டாக்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்த்தரோட பெரிய கிருபையினால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் தனியாக ஒரு 3 பெட்டு போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை கர்த்தர் அந்த பகுதியில் உருவாக்கினார். அது மாத்திரமல்லாதபடி லயன்ஸ் கிளப்பில் வந்து ஹெல்த் கமிட்டி சேர்மனாக நின்று தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக அந்த 7 வில்லேஜஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கேம்ப் நடத்தக்கூடியதான பெரிய கிருபையை கொடுத்தாரு. ரெண்டாவது, என்னோடய கிளினிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பைபிள் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். வரக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன், இவங்களுக்கு வந்து பைபிள்னால் என்னன்னு தெரியாது, நம்ம இவங்கக்கிட்ட என்னத்தை போய் பெருசாக பேச போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த ஒவ்வொரு ரூரலில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தேடி வருவாங்க. அவங்க வந்தோடனே முதல்ல கேட்கக்கூடியதான வார்த்தை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, மேடம் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை கேட்டோன்னே என்னுடைய உள்ளம் உடஞ்சிச்சுங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்னுடைய உள்ளம் உருகுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஏசப்பா யாருன்னு தெரிஞ்சிருக்கு, பைபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல், யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அந்த இடத்துல வரக்கூடிய பேஷண்ட் எல்லாரும் வந்த உடனே சொல்லுவாங்க, மேடம் ப்ரேயர் பண்ணுங்க மேடம் ஃபஸ்ட்டு அப்படின்னு. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு பேஷண்ட்டுகள்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சமாதானத்துக்காக ஒரு ஜெபத்தை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான காரியத்துக்குள்ளே கடத்தி செல்லுவேன். தேவன் அப்படியாக ஒரு 12-13 வருடங்கள் அந்த பகுதியில் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக உதவி செய்தார். தொடர்ந்து ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சாட்சி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப போர் அடிக்குதா இல்லை, ஆண்டருடைய சாட்சியை கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இதை நம்ம எல்லாரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். தொடர்ந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஆண்டவர் பேசினாருங்க, ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுமா. எனக்கு பெரிய பாரம், ஏசப்பா இப்போ தான் மெடிக்கல் கிளினிக்குங்கிறதுலாம் சுற்றி லயன்ஸ் கிளப் மூலமாக ஒவ்வொரு காடு மேடெல்லாம் சுற்றிட்டு வராங்க. நான் ஆக்சுவலாக வில்லேஜில் பார்க்காதவ, நான் சிட்டியில் வளர்ந்தவன். ஆனால் இந்த காடு மேடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் 2 வீலர் எடுத்துகிட்டு பறப்பேங்க நான். அப்போது ஆட்டோட சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வாகனத்தை நான் ஓட்டுறதில்லப்பா, நீங்கள் தான் ஓட்டுறீங்க, எங்கேயாவது விழுந்தா நீங்கள் தான் பொறுப்பு, நான் இல்லை அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதெல்லாம் ஜெபத்தோடு போயிட்டு ஜெபத்தோடு கடந்து வருவேன். திடீர்னு ஒரு நாள் ஓல்டேஜ் ஹோம் ஓப்பன் பண்ணுமான்னு சொன்னோன்னே நான் சொல்கிறேன், ஏசப்பா மறுபடியுமா முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு வயசானவங்களை வச்சே பார்க்க முடியலப்பா, ஒரு வயசானவங்களை வச்சே பார்க்க முடியல. ஒரு ஓல்டேஜ் ஹோம் அப்படிங்கும்போது எத்தனை பொறுப்புகள் இருக்குது அந்த இடத்துல, எவ்வளவு தாழ்மை வேணும் அந்த இடத்துல. உம்மை போல ஒரு ஊழியத்தை எங்களால் இறங்கி செய்ய முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்லை
அது என்னுடைய சித்தம், அந்த காரியத்துக்காக நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அப்போ நான் சொல்கிறேன், நான் சாதாரண ஆள் இல்லைங்க, ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரமாலாம் விடவே மாட்டேன். சரிங்களா? நான் என்ன கேட்குறேன்னு கேட்குறேன், கொடுக்குறதே கொடுக்குறீங்க, எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுங்கப்பா, கொடுக்குறதே கொடுக்குறீங்க, எனக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு, மெடிக்கல் கிளினிக் போயிட்டு இருக்கிறது வாடகை இல்லை. ஒரு ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு வீடு வேணும், அதுக்கு வாடகை கட்டணும். பெரிய விஷயம், ஓல்டேஜ் ஹோமுக்கு வீடு தருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேங்க ஆண்டவர்கிட்ட, சரிப்பா உங்கள் சித்தோன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு பர்த்டே கிஃப்டாக தான் கொடுக்கணும், இது என்னுடைய பிடிவாதம். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கவனமாய் நம்மளுடைய வார்த்தைகளை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்னு. நாட்கள் கடந்து போச்சுங்க, நான் சொன்னதை சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு ஒரு 6 மாதம் ஓடி இருக்கும். திடீர்னு நான் கிளினிக்கில் உட்காந்துட்ருக்கிறேன், ஒரு பிரதர் வந்தாங்க. அந்த பிரதர் வந்த உடனே கேட்டாங்க, மேடம் அப்படின்னா, சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. சொல்லுங்கண்ணா அப்படின்ன உடனே, நீங்கள் ஓல்டேஜ் ஹோம் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு ஷாக்கு, நம்ம எப்பப்பா சொன்னோம் ஓல்டேஜ் ஹோம் ஓப்பன் பண்ணணும், நான் மறந்துட்டேன். அந்த அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்த நான் மறந்துட்டேன். அவர் என்ன சொல்கிறார், இல்லை நீங்கள் ஒரு நாள் ஓல்டேஜ் ஹோம் ஓப்பன் பண்ணணும்னு என்கிட்ட பேசியிருந்துருக்குறீங்க, வாங்க போகலாம். எங்கே போகலாம்? பில்டிங் ரெடி ஆயிடுச்சு, வாங்க மேடம் போகலாம். நான் எந்திரிச்சு என்ன பண்ணுறேன், ஏசப்பா உம்முடைய சித்தமானா நான் போகிறேன், நீங்கள் கிரியை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வெட்டை கொண்டு போகிற ஆடு மாற போகிறேங்க. அந்த பிரதர் முன்னாடி வண்டியில் போகிறாரு, நான் பின்னாடி வண்டியில் போகிறேன். எங்கே போகிறாருன்னு எனக்கும் தெரியாது, ஏன்னா எனக்கு என்ன பண்ணுங்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வீடுங்க. அந்த புது வீட்டுக்குள்ளே போகிறோம், எனக்கு ஒரு பயம், ஐயோ வீட்டை பார்த்தா பெருசாக இருக்கே, எவ்வளோ வாடகை கேட்க போகிறாங்களோ, எவ்வளோ அட்வான்ஸ் கேட்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி தயங்கி பின்னாடி நின்றுட்டுருக்கேன். அந்த மேடம் உள்ளே இருந்து வந்த உடனே சொன்னாங்க, மேடம் உள்ளே வாங்க அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஓ வாடகை ஜாஸ்தியாக எதிர்பார்ப்பாங்க போல், அதனால தான் நம்மளை என்ன பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்மளால் பெருசாக வாடகை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சா இவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீங்கள் ஓல்டேஜ் ஹோம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களாம்மா? அப்போ ஆமாங்க நான் சொல்லியிருந்தேன், ஆனால் என்னால் பெருசாலாம் வாடகை கொடுக்க முடியாதுங்க. நான் உங்ககிட்ட வாடகை பற்றி பேசவே இல்லைங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் அட்வான்ஸை பற்றி பேசவே இல்லைங்க. சரிங்க, சாவி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தாங்க. முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த வீடு கட்டும்போதே ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தோம். நாங்கள் முதலாவது ஒரு ஓல்டேஜ் ஹோம் சர்வீஸ்க்காக இந்த வீட்டை கொடுக்கணும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துடணும், நாங்கள் பொருத்தனை பண்ணி நாங்கள் இந்த வீட்டை கட்டினோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஓல்டேஜ் ஹோமை ஸ்டார்ட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிமிஷமே சாவியை கையில் கொடுத்துட்டாங்க. நான் சாவியை வாங்குறதுக்கு தயங்குறேன், என்னமே தெரியாமல் நம்ம எப்படி சாவியை வாங்குறது அப்படின்னு. அவங்க என்ன பண்ண, இல்லை நீங்கள் பிடிங்க சாவியை. இந்த பிரதர் கூட வந்திருக்கு, வாங்கிக்கோங்க மேடம், ரொம்ப உஷாராக சொல்கிறாரு, வாடகை நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த சாவியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறேங்க. எனக்கு இந்த போன டென்ஷன்லேயும் அங்கே நடந்த காரியங்களுக்குள்ளேயும் இந்த சாவியை வாங்கிட்டு திரும்பி வர வரைக்கும் என்ன தெரியலங்க, அது என்னோடய பர்த்டேக்கு அந்த மாதம்தான் என்னோடய பர்த்டேங்கிற டேட்டுங்கிறது கூட எனக்கு மறந்துருச்சுங்க. வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா சொல்கிறாரு, உன்னோட பர்த்டேக்கு எத்தனை நாள் இருக்குது? என்னோடய பர்த்டேக்கு எத்தனை நாள் இருக்கா? பார்த்தா பாருங்கள் 2 நாள் இருக்குங்க. கரெக்டாக 2 நாள் தான் இருக்குது. அந்த சாவி என்ன பண்ணிட்டாருங்க ஆண்டவர் என்னோட கரத்தில் கொடுத்துட்டாருங்க. கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படும்படியா அப்பவும் விடலைங்க. ஏசப்பா நீங்கள் ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டீங்க, சரி பர்த்டே கிஃப்டாக சாவியை கொடுத்துட்டீங்க, இந்த வார்த்தை யார் தருவா இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட உறுதிப்பாடே எதுதாங்க, நமக்கு வார்த்தை தான். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிற, ஆண்டவரே இந்த பைபிளில் ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா, இந்த ஓல்டேஜ் ஹோமுக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுங்க, இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நான் அந்த தொடர் பயணத்தை நான் மேற்கொள்றதுக்கு எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த நாளில் ஆண்டவர் பாருங்க, ஏசாயா 32 எடுங்க. ஏசாயா 32 வசனங்கள் 1, 2. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும்
விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து டீப்பாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபஸ்ட்டு சொல்லிட்டார், யார் அரசாள போகிறதுங்களாம்? அந்த ஓல்டேஜ் ஹோமை யார் அரசாளுவாங்களாம்? ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அந்த ராஜா யாருங்க? இயேசு ராஜா. சரியா? அந்த வார்த்தை அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? பயப்படாமல் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட வாழ்க்கையில் மறுபடியும் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். அப்போது அடுத்த 2வது வசனம் நீங்கள் உட்காந்து நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் காற்றுக்கு ஒதுக்கு, பெருவெள்ளத்துக்கு புகலிடம், வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாங்க வயதான காலத்தில் நம்ம ஒவ்வொருவரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவர் எப்படி இருப்பாராம்? பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவருடைய பெரிதான நாம மகிமைப்படும்படியா இன்றைக்கு 8 வருஷங்களாக கிரேஸ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஓல்டேஜ் ஹோமை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அதன் மூலமாக அநேக ஜனங்கள் கடைசி நேரத்தில் கூட ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவருடைய சரீரத்தின் மூலம் மாத்திரமல்லாதபடி அவருடைய ஆத்மாவிலும் அவர்கள் பலப்பட்டு கடைசி நாளில் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவங்க தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ளாக கடந்து போகிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதை தொடர்ந்து பாருங்கள், இன்றைக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொருவரும் 3 நேரம் ஜெபிப்பாங்கங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்குது, ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்கங்க. சைக்கார்டிக் ப்ராப்ளம் இருக்குது, ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குது, அடமண்ட்டாக இருக்காங்க, இவங்களை என்னால் பார்க்க முடியல, இவங்களை எங்களால் கேர் கொடுக்க முடியல, இவங்களை எங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னு அவங்க மேலே எவ்வளோ மைனஸ் சொல்ல முடியுமோ அவ்வளோ நெகட்டிவிட்டியும் அவங்க சொல்லித்தான் கொண்டு வந்து விடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி பார்த்தீங்க அவங்கன்னா உள்ளே வந்த 10 நாள் தாங்க, உள்ளே வந்த 10 நாள் தான். நீங்கள் எத்தனை சாட்சியம் வேணாலும் என் ஓல்டேஜ் ஹோமில் வந்து கேட்கலாம். ஹைலி சைக்கார்டிக் பேஷண்டாக வருவாங்க. கடவுளோட கிருபையினால அவங்க அப்படியே மாற்றப்படுவாங்க. பெரிய மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஜெபந்தான். பெரிய மெடிசன்ஸ் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஜெபந்தான், பைபிள் தான், வார்த்தைகள் அவங்களோட காதில் போயிட்டே இருக்கும்படியா அப்படிப்பட்டதான ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருக்கேன். ஹைலி சைக்கார்டிக் பேஷண்ட்டு நார்மலான நம்மளை போல் அவங்க ஆவாங்க. இன்றைக்கும் அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. ரொம்ப டிமான்சியா பேஷண்ட், மறவு என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஒரு குழந்தைய போல கொண்டு வந்து விடுவாங்க. கர்த்தர் கிருபையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப அடமண்ட்டாக சத்தம் போட்டிருப்பாங்க, ரொம்ப அடமண்ட்டான காரியங்களை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க முழுமையாக மாற்றப்படுவாங்க, அவங்க முழுமையாக ஒரு குழந்தைய போல மாறுவாங்க. அப்படிப்பட்ட எல்லா கிருபைகளையும் அந்த இடத்துல தேவனுடைய கூடாரத்தில் என்ன இருக்குங்களா? அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் சுகம் உண்டு, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் சமாதானம் உண்டு. அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது என்ன பலப்படுறோம் அப்படிங்கிறத என்னுடைய மெடிக்கல் ரீதியான ஒரு சாட்சியா அப்படின்னு நான் கொடுக்கறத காட்டிலும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான சாட்சி அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக பகிர்ந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாதபடி பார்த்தீங்க அப்படின்னா ஹீலிங் மினிஸ்ட்ரி கர்த்தரோட பெரிதான கிருபையினால் எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுங்க சுகப்பட்டிருக்காங்க. இதே நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வயதான தாயார் கழுத்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கை உள்ளே போகும், அவங்களோட கழுத்து புடனி பகுதியில். அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் 1 வாரம் தான் இந்த அம்மாவுக்கு, இந்த அம்மா 1 வாரம் தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. கிளினிக்கில் வந்து கேட்கும்போது என்ன சொன்னாங்க, மேடம் நீங்கள் எங்கள் அம்மா 1 வாரம் தான் இருப்பாங்க, நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள், எங்கள் குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வாழக்கூடிய இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப புவர் பீப்புள், ஒரு ரூமில் தான் அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க.